எடுத்து வாசிக்கலாம். ரோமையர் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அப்போ நல்ல பாருங்க, இங்கே கடவுள் சொல்றாரு, அபிஷேகம் இல்லாத விசுவாச வாழ்க்கையும் அபிஷேகம் இல்லாத ஊழியமும் அங்கீகரிக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத விசுவாசின்னு சொன்னால் நம்பிக்கைக்குரியவர்கள், பிலீவர்ஸ், ஆங்கிலத்தில் சொன்னால் பிலீவர், நீங்களும் நானெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதே நேரத்தில் அபிஷேகம் இல்லாமல் ஊழியமும் அங்கீகரிக்கப்படாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய ராஜ்யம் அழகாக சொல்றாரு, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. இறை ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யம். அதே நேரத்தில் மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. நல்ல தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த நிலையில் ஒருவன் ஊழியம் செய்வான் என்றால் அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஆமென். இன்னைக்கு நிறைய so many cook, அதான் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு ஊழிய பயிற்சின்னு கூட நிறைய கொடுக்குறாங்க. அது எப்படிப்பட்ட பயிற்சின்றதே தெரியல. ஏன்னா பயிற்சி என்பது உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் ஓடுகிற ஒரு ஓட்டம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய அழைப்பு என்ன? வாட் இஸ் யுவர் காலிங்? ஆனால் 18வது வசனத்தில் இன்னும் தெளிவாக சொல்றாரு, இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். தெளிவா இருக்கு. ஆமென். இத்தகைய இறையாட்சியின் மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்குரியவர்களாயும் இருப்பர். இப்படி பணி செய்கிறவங்களை கடவுள் உயர்த்துறார். உங்க முன்னாடி மதிப்புக்குரியவர்களாய் இருப்பார்கள். அப்போ எப்படி இருக்கு? அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் இல்லாத பட்சத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சி இல்லாத பட்சத்தில் அவன் அங்கீகரிக்கப்படாத ஊழியனாய் விசுவாசியாய் இருக்கிறான். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளார இந்த வசனத்தின் பிரகாரம் அவன் பணி செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வருகிறவர்களுக்குள்ளேயும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். ஏன் தேடி ஓடி வரும்? ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் கோயிலில் கொடுத்தாவே நம்ம நெளிகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 10 நிமிஷம் கொடுத்தா நெளிகிறோம். ஆனால் காலையிலிருந்து இந்த இடத்துல நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரே, நானா? இல்லை, கடவுள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறேன், ஒரு இடத்துக்கு வரோம், அந்த இடத்துக்கு வந்தோம்னா அங்கே ஒரு மன சமாதானம் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது.
இது இல்லாத பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது? அது அங்கீகரிக்கப்படாத ஊழியனாகவும் அங்கீகரிக்கப்படாத விசுவாசியாய் மாறிப்போகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் என்று சொன்னார்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு அபிஷேகமும் சொல்லியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு அபிஷேகமும் புதிய ஏற்பாட்டு அபிஷேகமும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல்புரிகிறார், அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவர் வெறும் பெந்தகோஸ்து நாளில் மாத்திரம் வந்துடல. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிடுறாங்க, பெந்தகோஸ்து நாளில் தான் ஆண்டவர் போய் தேற்றரவாளனை அனுப்பினார், அதனால் அன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். கிடையாது. அவர் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார், ஆதியிலிருந்தே இருக்கிறார். அவர் செயல்புரிகிறார். அவருடைய செயல்கள் வித்தியாசமானவை. ஏன் சொன்னால் அதற்கு ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. அந்த செயலுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. அப்போ இரண்டு அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இருக்குது அபிஷேகம், பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அபிஷேகம் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு, அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. ஆமென். புரியுதா? அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகம் என்று சொல்வது முதலாவது தைலத்தின் மூலமாக அபிஷேகம் செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதில் செஞ்சாங்க? தைலத்தின் மூலமாக அபிஷேகம் செய்தார்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் தைல கொப்பியை கொடுத்து தைலத்தினால. அப்போ தைலம் இல்லாத பட்சத்தில் என்ன நடந்தது? தைலம் இல்லாத பட்சத்தில் என்ன நடந்தது? எண்ணெய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. எண்ணெயை ஊற்றினார்கள். அதே நேரத்தில் அபிஷேக தைலம், எண்ணெய், புது எண்ணெய் என்று இப்படி சொல்லி அபிஷேகம் பண்ணினார்கள். ஒன்று அபிஷேக தைலத்தினால பண்ணாங்க, இன்னொன்று புது எண்ணெயினால் பண்ணாங்க, எண்ணெயினாலையும் பண்ணார்கள். ஆயில் அபிஷேகம், நியூ ஆயில் அபிஷேகம். அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்தது. ஆமென். ஆனால் காலத்தை பார்க்கும் பொழுது தொடக்க நூல்ல யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து எண்ணெய் ஊற்றி அந்த கல்லை அபிஷேகம் பண்ணினான். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? லூசி என்று வழங்கப்பட்ட அந்த நாட்டுக்கு பெத்தேல் என்று அழைக்கப்பட்டான். அப்போ யாக்கோபு ஒரு கல்லை எடுக்கிறாரு, அதில் எண்ணெயை ஊற்றுறாரு, அந்த கல்லை அபிஷேகம் பண்ணினாரு, அது கடவுளுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். பெத்தேல் சொன்னால் ஆண்டவருடைய வீடு. அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது? லூசு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்து லூசுன்னு சொல்கிறாங்க இல்லையா? லூசுன்னு சொன்ன ஒன்று நமக்கு கோபம் வருது இல்லையா? இனிமேல் கோபம் வரக்கூடாது. உங்களை லூசுன்னு சொன்னால் நீங்கள் மனசில் சொல்லணும், நான் பெத்தேல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லூசு என்று அழைக்கப்பட்ட நகரம் பெத்தேலாக எப்பொழுது மாறுகிறது? எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு. அப்போ இந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாக மாறியது. சாதாரண கல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாக மாறியது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாக மாறியது. அப்போ அது கடவுளுடைய வீடாக மாறியது.
அபிஷேக கல் என்ன ஆயிடுச்சு? கடவுளுடைய வீடாக மாறியது. பின்பு அது என்ன நடந்தது? ஆண்டவர் அந்த இடத்தை பார்க்கிறார். தேவப்பிள்ளையே, அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றமே இல்லாத நிலையில் இந்த அபிஷேகம் உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வனாந்திரமாக இருக்கிற வாழ்க்கை சொல்கிறேன் இல்லையா, என் வாழ்க்கை ரொம்ப வனாந்திரமாக இருக்குது, என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறல்ல, இந்த வனாந்திரமாக இருக்கிற உன்னுடைய பாரமான கல்லை போன்ற வாழ்வு அபிஷேகம் என்னும் தன்மை உனக்குள் வரும் பொழுது உன்னுடைய வாழ்வு தேவனுடைய வீடாக மாறுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அபிஷேகம் ஒருத்தர் மேலே இறங்கிட்ட உடனேயே உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் சிந்தனை மாறுகிறது, உன் பேச்சு மாறுகிறது. உன்னை கர்த்தர் உயர்த்துகிறார், என் ஆண்டவர் உயர்த்துகிறார். அப்போ நீ லூஸாக இருந்த உன் வாழ்க்கை அது கடவுளுடைய வீடாக பெத்தேலாக மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அது என்னவா மாறுது? மகிமை நிறைந்த ஒரு உறைவிடமாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, உன் வாழ்க்கையை கடவுள் மாற்றி விடுகிறார். அதுக்கு தான் அபிஷேகம். இதை சொல்லி கொடுக்கணும். இது இல்லாமல் நான் என்டர் ஆக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. நான் ஆண்டவருடைய வீட்டுக்குள் நுழைய வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையான அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நான் போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுக்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம நிலைமையை மாற்றிடும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். சாதாரணமாக எங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியாது, சத்தியம்னா என்னன்னு தெரியாது, வேதத்தில் எங்கெங்கே என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு தெரியாது. நான் ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு ஓனாய் மாதிரி சுற்றி இருந்தேன்னு வச்சுங்களேன். ஆமாம், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஓனாய். ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு கனமான ஊழியத்தை கையில் கொடுப்பார். ஆண்டவர் இன்றைக்கு என்னை நிற்க வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உலகமெங்கும் கேட்கும்படியாய் வைத்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகிறதுக்கு கொண்டு போகிறாருன்னு சொன்னால் இந்த அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் இல்லைன்னா செய்ய முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்வேன், என் கூட வருவங்ககிட்டலாம், ஒரு குருவானவருடைய சாப்பாட்டு அறையிலையோ அவர் கொடுக்குற அறையிலையோ போய் தங்க விடுவாங்களா? சாதாரணமாக போனால் அவங்க பந்திக்க உட்கார வைப்பாங்களா? உட்கார வைக்க. ஆனால் நான் சொல்லுவேன் என் கூட வர தம்பிங்க கிட்ட, இந்த கழுதை மேலே அவர் உட்கார்ந்ததுனால இது மதிப்பு கூட்டப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். மதிப்பு கூட்டப்படுகிறது. அப்போ இந்த அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம், யாக்கோபு ஒரு கல்லின் மேலே அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின உடனேயே அது கடவுளுடைய வீடாக மாறினது போல வனாந்தரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த நிறைவு உள்ள வந்த உடனே நான் ஆண்டவருடைய வீடாக மாறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். லேவியர் ஆகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். தூய
தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. நானே ஆண்டவர். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு என்கிற இடத்துல கிரீடம் என்று போட்டுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிரீடம், அந்த மொழிபெயர்ப்பில் கிரீடம்னு தான் எழுதியிருக்கும். சிறப்புன்ற இடத்துல கிரீடம். அப்போ நல்ல பாருங்க, இந்த அபிஷேக எண்ணெயை இந்த கிரீடம் என்று வர்ணித்தார் ஆண்டவர். ஆண்டவர் வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். இப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஆமென். கடவுளை குறை சொல்லக்கூடாது, கடவுளை இழிவுபடுத்தக்கூடாது. ஏனெனில் அவனுடைய கடவுள் திருப்பொழிவு எண்ணெய் தங்கும் சிறப்பு, இந்த கிரீடம் அவனுக்குரியது. அப்போது தேவப்பிள்ளையே இங்கே வந்திருக்கிற நான் ஆண்டவர்கிட்ட அதுதான் சொல்கிறேன். ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிரீடத்தை ஆண்டவர் வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்னும் கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுகின்றானோ அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இதுக்குள்ளே வரும்பொழுதே அபிஷேகம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர். அதனால தான் இதுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு பயம், ஒரு நடுக்கம். யார் இருக்கிறார்? எஜமானன் இருக்கிறார். அப்போ வந்திருக்கிற உங்களுக்கு மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்க இறங்க கிரீடம் வைக்கப்படுகிறது. திருப்பாடல் 23:5 சொல்லுகிறது, என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் பாத்திரம், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்றாரு, எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். 92:10 என்ன சொல்லுது திருப்பாடல்ல? காட்டு எருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். புது எண்ணெயை என் மேல் பொழிந்தருளினீர். புது எண்ணெய். அப்ப இங்க வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆவியானவருக்காக நீ செபிக்கும் பொழுது தூய ஆவியான ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த ஆவியின் நிறைவு இருந்தாதான் நீ புல்பீட்டில் நின்று தைரியமாய் பேச முடியும். இந்த ஆவியின் நிறைவு இருந்தால்தான் வசனம் உனக்கு தெளிவாக கண்களுக்கு தெரியும். இந்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால்தான் வசனத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ புது எண்ணெயை என் மேல் பொழிந்தருளினார். சரி, வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து என்று பார்க்கலாம். விடுதலை பயணம் 30வது அதிகாரம் 22 25 வரைக்கும் நிதானமாக வாசிங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம் அதன் பாதி நிறையாகிய 250க்கு மனம் கவலும் கருவப்பட்டை 250க்கு நறுமண வசம்பு 500க்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருட்களை எடுத்து ஒரு கலயம் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய்.
இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். ஆமென். தேவ பிள்ளையே, அபிஷேகம் செய்யும் முறையை குறித்து, அபிஷேக தைலம் செய்யும் முறையை குறித்து ஆவியானவர் இங்கே பேசினார். பிரைஸ் தி லார்ட். இந்த தைலத்தை முதல்ல செஞ்சது யாருன்னு சொன்னா பெசலேயேல். அப்போ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக இறங்கினார். தேவப்பிள்ளையே, சிம்சோனுக்கு அபிஷேகம் யாரும் தலையில் வந்து ஊற்றவே இல்லை. சிம்சோனுக்கு யாருமே அபிஷேக தைலத்தை ஊற்றவே இல்லை. அதே போல கிதியோன் மேலேயும் அபிஷேக தைலம் ஊற்றப்படவில்லை. ஒத்தேனியல் மேலேயும் அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. இவங்க மேலெல்லாம் என்ன இறங்குச்சின்னு சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை. இப்போ இந்த இடத்துல உங்கள் மேலெல்லாம் என்ன இறங்குச்சு? அவருடைய வல்லமை இறங்குச்சு. அந்த வல்லமை இறங்கும் பொழுது நமக்குள்ளார அபிஷேகம்,